டிஎன்பிஎஸ்சி படித்துக் கொண்டிருக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். திவ்யா டீச்சிங் சென்டரிலிருந்து நான் உங்கள் திவ்யலட்சுமி. நம்ம தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா இலக்கண வகுப்புகள் போட்டுட்டே இருக்கிறாங்க. இப்ப குரூப் 2ல கொஸ்டின் எப்படி கேட்டிருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும். குரூப் 4லயும் அட்வான்ஸ் லெவல்ல தான் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க. எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். நம்ம அதுக்கு ஏத்த மாதிரியே ரொம்ப கடினமான விதிகள், உணர்ச்சி விதிகள்லாம் நம்ம தொடர்ச்சியா எடுத்து போட்டு வந்துட்டு இருக்கோம். உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அகர ஈற்று அல்வழி புணர்ச்சி. என்னங்க, அகர ஈற்று அல்வழி புணர்ச்சி, அதில் எவ்வாறெல்லாம் புணர்ச்சிகள் ஏற்படும், எந்தெந்த வகையிலன்னு பார்க்கலாங்க. முதலாவது அகர ஈற்று வினை சொல்லும் இடை சொல்லும். இரண்டாவது அகர சுட்டின் முன் மெல்லினம். மூன்றாவது அகர சுட்டின் முன் இடையினம். நான்காவது அகர சுட்டின் முன் உயிரெழுத்து. ஐந்தாவது அகர சுட்டு நீளுதல். ஆறாவது சாவ என்னும் அகர ஈற்று சொல். ஏழாவது இயல்பாக முடியும் அகர ஈற்று சொற்கள். எட்டாவது அகர ஈற்று வேற்றுமை புணர்ச்சி. இந்த மாதிரிங்க ஒவ்வொரு விதமாக புணர்ச்சிகள் ஏற்படுங்க. எதுலைங்க? அகர ஈற்று அல்வழி புணர்ச்சியில். அடுத்தடுத்த வகுப்புகள்ல நான் இது தொடர்பான எடுத்துக்காட்டுகளோட உங்களுக்கு விளக்கமா சொல்லி தர்றேங்க. டிஎன்பிஎஸ்சில கேட்கக்கூடிய கடினமான கொஸ்டின் அணுகணும், நம்ம 100க்கு 100 வாங்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான அனைத்து அட்வான்ஸ் லெவல் இருக்கக்கூடிய விதிகளையும் நம்ம படிச்சுதாங்க ஆகணும். சரிங்களா? நான் தொடர்ச்சியா நம்ம சேனல்ல ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும். சரிங்களா? சரிங்க, நன்றிங்க.